نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي أنفسكم أفلا تبصرون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا نبي மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை மிக உயர்ந்த எண்ணமாகிய மனித இனத்தில் படைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிமுறைகளையும் வகுத்து தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணி பார்த்தாலும் எண்ணி முடிக்க முடியாது. இதை அவனே சொல்லித் தருவான். அவன் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது என்று அவன் கூறுவான். அந்த அருட்கொடைகளிலேயே மிகச்சிறந்த ஒரு அருட்கொடை, உன்னதமான ஒரு அருட்கொடை, ஈடியணை இல்லாத ஒரு அருட்கொடை நம்முடைய உடலாகும். அது பற்றி அல்லாஹ் கூறும்போது சொல்லுவான், அவ்வளா திருக்கிறோம், உங்கள் உடல் அமைப்பிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்பான். உங்களுக்கு அற்புதமான ஒரு உடல் அமைப்பை தந்திருக்கிறேனே, அதுவும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று நம்முடைய சிந்தனையை அவன் தூவமிடுவான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. சாதாரணமாக நாம் தாய் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே இந்த உலகிற்கு வந்தால் வண்ணமயமான காட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சின்ன உடலிலேயே ஒளி பொருந்திய கண்களை பொருத்தினான். உலகிலே உழைத்து உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சின்ன உடம்பிலேயே உருமிக்க கைகளை இணைத்தான். இந்த உலகிலே ஓடியாடி திரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சின்ன உடலிலே உறுதிமிக்க கால்களை அமைத்தான். இந்த உலகத்தில் அவனுக்கு என்னென்ன சக்திகள் தேவையோ அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையுமே
அந்த சின்ன உடலிலே அல்லாஹ் தஆலா ஒருத்தி நடிகான் இந்த உலகத்தை காண வேண்டும், இந்த அடியான் என்னுடைய இந்த உலகத்திலே ஓடியாடி திரிய வேண்டும், இந்த அடியான் என்னுடைய உலகத்திலே உழைத்து உண்ண வேண்டும் என்றெல்லாம் முன்பே தேவையான எல்லா உறுப்புகளையும் அவன் அமைத்து வைத்தான். அதை அடுத்து இந்த உலகத்தில் பிறந்தான். அவன் உண்ணக்கூடிய உணவு ஜீரணமாகுவதற்காக வேண்டி கல்லீரல்கள், கிட்னி, மலக்குடல், பெருங்குடல், சிறுகுடல் என்பன போன்ற ஏராளமான மிஷின்களை இந்த உலகில் அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உடல் அமைப்பை அல்லாஹ் எப்படி அமைத்து தந்திருக்கிறார் என்றால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. மருத்துவர்கள் ஒரு மாத்திரையை கொடுக்கிறார்கள், கண்ணு வலி என்று சொல்கிறோம். உடனே மருத்துவர் ஒரு மாத்திரையை கொடுக்கிறார். அந்த மாத்திரையை நாம் உள்ளே விளங்கும் பொழுது அது தண்ணீரோடு சேர்ந்து கரைந்து போய்விடுகிறது. கரைந்து போய் மலக்குடலே சேர்ந்து மலத்தோடு மலமாக கலந்து விடுகிறது. இவர் கொடுத்த இந்த சின்ன மாத்திரை, மிக சின்ன மாத்திரை, அது தண்ணீரில் கரைந்து விடுகிறது, மலக்குடலே போய் கலந்து விடுகிறது, மலத்தோடு மலமாக கலந்து விடுகிறது. ஆனால் கண் நோவு மட்டும் குணமாகிறது. எப்படி குணமாகிறது? கண் நோய்க்காக வேண்டிய மருந்து கொடுத்தால் அந்த கண் நோய் குணமாகிறது, காலைக்குள் அது குணமாகிறது. எப்படி குணமாகிறது? தண்ணீரிலே கரைந்த ஒரு அந்த மாத்திரை, மலத்திலே கரைந்துவிட்ட ஒரு மாத்திரை, அதிலிருந்து அந்த சக்தியை உடல் என்ற விஷயம் எடுத்து அந்த சக்தியை கொண்டு போய் அந்த கண்ணுக்கு என்று பொருத்தி காலிலே குணமாகுவதில்லை, வாயிலே குணமாகுவதில்லை. கண்ணுக்கென்று கொடுத்த மாத்திரையை சரியாக இனம் கொண்டு தண்ணீரில் கரைந்து விட்டால் கரைசலிலிருந்து அந்த மருந்தை எடுத்து கண்ணுக்கு மருந்தாக அது பயன்படுத்தி கண்ணு குணமாகிவிடுகிறது. கண்ணு குணமாவதற்கு இந்த மாத்திரையை என்ன வேலையெல்லாம் அந்த உடல் என்ற விஷயம் செய்கிறது என்று தெரியுமா? ஊசியிலே மருந்தை செலுத்தி விடுகிறான். இரத்தத்தோடு கலந்து விட்ட அந்த மருந்து, இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து விட்ட அந்த மருந்தை சரியாக அதுக்கு இனம் கண்டு கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து அவன் கால் வலிக்காமல் போட்டிருக்கிறான் என்று அந்த கால் வலிய வலியை தீர்க்கிறது. அங்கே எத்தனை வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை மிஷனர்கள் அங்கே இந்த செய்தி வேலையை செய்திருக்கிறது என்பது நமக்கு தெரியுமா? நாம் உட்கொள்ளுகிறோம், மருந்து குணமாயிடுது என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த குணமாகிறதுக்கு உள்ளே எத்தனை மிஷனர்கள் வேலை செய்கின்றன. நம்மால் ஒரு தண்ணீர்ல ஒரு மாத்திரை கரைச்சா அதை எடுக்க முடியுமா? தண்ணீர்ல மாத்திரை கரைச்சலாம், அதனுடைய பகுதிகளை நம்மால் எடுக்க முடியுமா? அப்படி தண்ணீரிலே கலந்து விட்ட மாத்திரையிலிருந்து இந்த இடத்துக்குத்தான் அது வேண்டும் என்று அந்த இடத்திலே கொண்டு விட்டு மனிதனுடைய அறிவு இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மருந்தை செயல்படுத்துவது யார்? மருத்துவர். ஒரு மருத்துவர் என்றால் இந்த உடல் மிகப்பெரிய மருத்துவராக உள்ள இருந்து கொண்டு ஒவ்வொரு செக்டருக்கும் தனித்தனியான மருத்துவர், கண்ணுக்கு தனி, உடலுக்கு தனி, வயிற்றுக்கு தனி, நோயை நீக்குவதற்கு தனி, சிசுக்களை வளர்ச்சி எடுப்பதற்கு தனி, வைத்தியனாவதற்கு தனி என்று உள்ளே மருத்துவர்கள், மிகப்பெரிய மருத்துவர்கள் உள்ளே இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கார்கள். சென்று பார்த்தோமா? எப்படி அவங்க
நினைச்சு பார்த்தியாப்பா? நீ கொடுத்த மாத்திரை வைத்துக் கொண்டு உன் கண்முறையை நான் சேர்க்கிறேன் என்றால் எப்படி எப்படி அது கூறுகிறது என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சி மையம் உடனே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, சாதாரணமாக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எப்பா இன்னைக்கு போய் வெளியில போய் சாப்பிட்டோம். இப்ப ஃபேஷன் எல்லாம் வீட்டுல ஆக்கிற ஃபேஷன் கிடையாது. சாமக்கடையில் போய் சாப்பிட்டோம். நகரத்தினுடைய பெண்கள் தான் இப்பொழுது ஆசிரியை கைவிட்டது மனவாச்சு. இன்னைக்கு இந்த கடைக்கு போன நாளைக்கு அந்த கடைக்கு போய் ஆக கடையில் போய் சாப்பிட்டு வந்துடும். ராத்திரி போய் எல்லாருமா நண்பர்கள்லாம் உட்கார்ந்து அனுப்பிட்டு சாப்பிட்டோம். இன்னும் சாப்பிட்டோம்பா ஒரு ஸ்பெஷல் முருவதா, ஒரு தோசை, நெய் தோசை, நெய் ரோஸ்ட் கொண்டு கொடு அப்படின்னா அந்த நெய் ரோஸ்ட் வந்து சாப்பிடுறோம். நெய் ரோஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து படுத்தா நிம்மதியா தூக்க வருது. கார வரைக்கும் எழுந்திரிச்சிடறோம். சரி, அந்த நெய் ரோஸ்ட்ல எவ்வளவு மாவு கலந்துருக்கான் சொல்லி யோசிப்பாங்க. அந்த நெய் ரோஸ்ட்ல அவன் என்னத்தான் நெய்ய ஊத்தினான், நெய்ய ஊத்தினாலும் சரி, பாலை ஊத்தினாலும் சரி, நெய்யில எத்தனை மூலப்பொருள் மாவு எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு மாவு, இவ்வளவுதான். நீ ரோஸ்ட் அதிகமாக மாவு குறையும். பெரிய தோசையை கட்டினா நல்ல மாவு நிறைய கூட இருக்கும். ஊத்தப்பம் கட்டினா கொஞ்சம் மாவு கூட இருக்கும். ரெண்டு ஊற்றுவான். அது ஊத்தப்பம், அது ஊத்துற மாவு. நீ நெய் ரோஸ்ட் கட்டினா இவ்வளவுதான். இந்த இவ்வளவு மாவு வைத்துக் கொண்டு அந்த உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியையும் எப்படி உடம்பு பெறுகிறது செய்கிறது யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த இவ்வளவுதான் மாவு. அந்த மாவு கண்ணுக்கும் சக்தியா இருக்கிறது, தூக்கமும் வருகிறது, நுழையும் விளக்குகிறது, கையும் பசிப்பதில்லை, காலம் வசிப்பதில்லை, எல்லாத்துக்குமான சக்தியும் படைக்கிறது அந்த ஒரு மாவுல இருந்து. நம்ம வேண்டாம் ஒரு மாவு அப்படிக்கு ஒரு விஞ்ஞானிகிட்ட கொடுத்து எல்லா சக்தியும் மருந்து எடு, கண் பாலியம் மருந்து எடு, காற்றிலிருந்து சுவாசத்தையும் எடு என்று சொல்ல முடியும். என்ன செய்ய முடியுமா? ராத்திரி சாப்பிட்டோம் சத்தியமா அந்த ஒரு தோசை தாங்க, ஒரு நெய் ரோசு தான் சாப்பிட்டோம்னா நிம்மதியா தூக்கம். இந்த நிம்மதியை தூக்குறதுன்னா அந்த உடம்புடைய சக்தி பூராமே எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் அந்த நெய் ரோட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் இது எப்படி இந்த உடம்பால் சாத்தியமாச்சு? எப்படி இந்த வைட்டமின்களுக்கோ அது வந்து பிரித்து எடுத்துச்சு? எப்படி சக்தி கொடுக்குது? அப்பெல்லாம் திருச்சிரும் யோசிச்சு பக்கம் வேணாமா? நீங்க வேற எங்கேயும் போவானா? அப்பெல்லாம் திருச்சிரும் உங்களையும் யோசித்து பார்க்க வேண்டாம். நாம் கொடுக்கக்கூடிய மருந்துகளை முறையாக சப்ளை பண்ணுவதும், நாம் கொடுக்கக்கூடிய உணவுகளை முறையாக அது சக்தியாக மாற்றுவதும் பெரிய ராபியத்துல் பஸ்ரியா அம்மையார் அவர்கள் ஒரு சமயம் கடை வழியா போனாங்க. ஒரு நல்ல சூழலி, ஒரு ஞானி ஒருத்தர் நெத்தியில பத்து போட்டிருந்தான். என்னப்பா நெத்தியில பத்து போட்டிருக்க கேட்டான். ஏன்னா தலைவலிக்கு அதுக்கான நான் அந்த வேலையை அரைச்சி போட்டிருக்கேன். தலைவலிக்குங்கிறதுக்காக வேண்டி எனக்கு அல்லா தலைவலி தந்துட்டான், எனக்கு அல்லா தலைவலி தந்துட்டான், எனக்கு அல்லா தலைவலி தந்தானே நீ நோட்டீஸ் போட்டு விட்டுறியா? நோட்டீஸ் போட்டு விட்டுறியா? எனக்கு அல்லா தலைவலி தந்துட்டான், எனக்கு அல்லா தலைவலி தந்துட்டான்னு இந்த பத்தை போட்டு மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறியா? இத்தனை நாளா உன்னை சுகமா வச்சிருந்தானே, நீ சோமா வச்சிருக்கான், ஏதாவது நீ ஆதார அலாரம் காட்டியா? அவன் கேட்டான். நல்லா சுகமா இருந்ததுப்ப இவ்வளவு நாளா நான் சுகமா இருக்கிறேங்கிறது ஏதாவது அடையாளம் காட்டியான்னு என்றப்போ நீ சோமா வச்சிருக்கலாம், என்றப்போ அழகா வச்சிருக்கான் அப்படின்னு நீங்க ஏதாவது காட்டியா? என்னமோ இன்னொன்னு தலைவலியை கொடுத்தோம்னே ஏன்டா அப்படிப்பா அலையிறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுச்சு. அதே மாதிரி இந்த உலகத்தை உலகம்ல எத்தனை அதிசயங்கள் நடக்கிறது, அதை பற்றி எல்லாம் சிந்தித்து பார்க்கவில்லை. ஆனால் இது ஏதாவது கோளாறு ஏற்பட்டா மட்டும்தான் மனிதன் யோசிக்கிறான், தன்னுடைய அறிவை பற்றி நினைக்கிறான். ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும் பொழுதுதான் அவன் அதை பற்றி யோசித்துட்டார் பார்த்தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்ற வாரம் கூட நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. சிறுநீருக்கு போனா அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அன்னில் அதாவது ஆஃபானி, இந்த அசுத்தத்தை என்னை விட்டு வெளியாக்கி அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி நான் ஒரு ஹதீஸ் எனக்கு வாய்க்குது. சிறுநீருக்கு போனா இந்த அசுத்தத்தை என்னை விட்டு வெளியாக்கி அல்லாவுக்கே புகழ் வைக்கும் என்ன சொல்லுங்க என்று சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? அந்த சிறுநீர் வேட்டையை தூக்கணும்னு சர்வந்து 100 மீட்டர் வெளியாயிடும். ஆனா அதே சிறுநீர் ஒருத்தர் வெளியாக்குறதுக்கு தயாரிப்பு பண்ணிட்டு வாங்கலாம். தெரியும் உங்களுக்கு? அந்த சிறுநீர் வெளியாக்குறதுக்காண்டி தினமும் தயாரிப்பு பண்றான். டயாலிசிஸ் என்ன? உடம்புல ரத்தத்தை பூரா வெளியாக்கி அதுல மூத்திரத்தை பூச்சிட்டு திருப்பி ரத்தத்தை உள்ள செலுத்துறது. அதை விட செத்துக்கலாம். ஒரு தடவை தயாரிப்பு பண்றதை விட செத்துக்கலாம். அவ்வளவு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து உப்பையெல்லாம் நீக்கி திருப்பி உள்ளே செலுத்துற தயாரிப்பு கூர்மையாக. நாம் என்ன சொல்றோம்னா அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா ஆக்கிடுறான். வேட்டையெல்லாம் தூங்கலாம் அடுத்து 100 மைல் ஸ்பீடு போவாங்க. அந்த அல்லாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா வேணாமா? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதோட அன்பில் அதான் ஆப்பன். மனைவிட்ட போறான். உலகத்திலே இல்லாத இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி. உலகத்திலே இல்லாத இன்பம் அவனுக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் கொஞ்சம் நினைக்கிறோம்மா, இந்த இன்பத்துக்காக வேண்டி எத்தனை பேர் அலுவல் சரக்குல போய் ஓண்டுட்டான். அலுவல் சரக்க தினம் தேடிட்டு போறான். இதே இன்பத்துக்காக வேண்டி நாட்டையே பிறந்தவன் இருக்கிறான், சொத்தையெல்லாம் பிறந்தவன் இருக்கிறான், பிச்சைக்காரா பாவம் இருக்கிறான். இதே இன்பத்துக்கான். அதே இன்பம் நமக்கு சும்மா நடக்குது. மனைவிங்கிற ஒரு பேர்ல ஒரு பெண்ணை நாம் இணைத்து வைத்துக் கொண்டதன் காரணமாக நமக்கு ஒரு நைட்ல நினைச்ச உடனே அந்த இன்பம் அப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கிறது. அந்த அப்படிப்பட்ட இன்பம் ஒவ்வொருத்தங்க தாண்டி என்ன பாடுபடுறான். அழுகை சர்க்கில் போய் ஒருத்தனா நாட்டை விட்டான், சொத்தை விட்டான், காட்டை விட்டான், அந்த இன்பத்தை பொருளுக்கான. ஆனா நமக்கு இன்பம் அவ்வளவு அற்புதமா கிடைக்குது. அது சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹி ஜன்னீர் ரிஷைத்தான், ஜன்னீர் ரிஷைத்தான் மாறத்தான். ரசூலுல்லா எங்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருக்காங்களோ அதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய உடம்புல இருந்து மிக இலகுவாக. ஒரு நாளைக்கு நம்ம பெரிய ஆசிரியர்களுக்கு போனோம், ஜிஹெச் போன்ற இடங்களுக்கு போனோம். என்ன கான்ல அடிபட்டு கல்ல தொங்க போட்டவங்க பார்க்கணும். ஒவ்வொருத்தனும் என்ன பாடுபடுறான் அப்படின்னா இல்லாம அல்ல நம்ம நடக்க வச்சிருக்கவனே நினைத்து பொறுப்பேமா அவங்களுக்கும் அவ்வளவு சொல்லிக்கிறோம் நினைச்சு பார்ப்பா அதை என்று அல்லாஹ் குர்ஆனிலே அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நல்ல நேரத்திலே நாம் அந்த ஆரோக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை நிரந்தரமாக பெற வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நியமத்து மிகப்பெரிய நியமத்து ஆரோக்கியம் என்ற நியமத்து, உடல் வலிமை என்ற ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்துகிறான். இதை நாம் நீடித்திருப்பதற்கு பார்க்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் இதற்கு ஒரு 5 வழிகளை சொல்கிறது, ஒரு 5 ஆலோசனைகளை சொல்கிறது. நம்முடைய உடலுக்காக வேண்டி நாம் சில முயற்சிகளை செய்ய வேண்டும். உதாரணமாக நம்ம ஆரோக்கியம் பெற வேண்டும், நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும். இந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்பங்களை நாம் முழுமையாக பயன்படுத்துவதற்காண்டி ஒரு 5 யோசனைகள். முதலாவது யோசனை தெரியுமா? அல்லாஹ் துஆ செய்யணும். மருந்து அளிப்பது மருத்துவர் பணி, மருந்து தான் அளிப்பார் அவர். குணமளிப்பது இறைவனுடைய பணி. குணம் அளிப்பது யாரோ அவங்க கேட்க வேண்டுமா வேண்டாம்? மருந்து அளிக்கிறவற்றை கேட்கிற அந்த மருந்துக்கு பவர் கொடுத்தது யார்? இதுதான் மருந்து இதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை கொடுத்தது யார்? அது பயன்படக்கூடிய முறைகளை வகுத்தது யார்? அப்ப நீ அல்லாஹ்விடம் துஆ கேட்க. முதல்ல நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒன்று, தினமும் நாம் எதற்கு துஆ கேட்கிறோமோ இல்லையோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹஹத வ ஸலாமத வ ஆஃபியத். தினமும் துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹஹத வ ஸலாமத வ ஆஃபியத்.
அல்லாஹ்விடத்தில் முதல்ல துஆவை கேட்க. உனக்கு நோயை தருவோம் நீயே, நோய் நலம் தருவோனும் நீயே. நீ நினைத்தால் ஆகுக என்றால் ஆகிவிடக்கூடிய வல்லமை படைத்த ரப்பல் ஆலமீனே, எனக்கு அந்த நோக்காட்டை இல்லாமல் ஆக்குவாயாக, நோக்காடு வராமல் ஆக்குவாயாக என்று தினமும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டி தர வேண்டும். இது முதலாவது ஆலோசனை. இரண்டாவதாக, எந்த நோயாக இருந்தாலும் அழகான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, உன்னிடத்துல கேட்கிறேன், அஸ்ஸலாத்த, சுகத்தை கேட்கிறேன், வஸ்ஸலாமத்த, எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை கேட்கிறேன், ஒன் ஆபியத்தை, நல்ல சுகத்தை கேட்கிறேன். இதைத்தான் 3 வரிகள் சொன்னார்கள். அஸ்ஸிஹத்த வஸ்ஸலாமத்த வல் ஆஃபியத். அதற்கு இரண்டாவது ஒரு ஆலோசனை, எந்த நோயாக இருந்தாலும் சரி அறிகுறி வராமல் இருப்பதில்லை. எந்த நோயாக இருந்தாலும் சரி முதல்ல அறிகுறி தந்துடும். நான் வரப்போறேன் அறிகுறியை தந்துடும். அல்லாஹ் அந்த உடல் அமைப்பை அப்படித்தான் வைத்திருக்கிறார். அந்த அறிகுறி வரும் பொழுது அந்த நோய் வராமல் இருப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக காய்ச்ச வரப்போதுனாலே ஒரு மாதிரி தொண்டை கட்டிக்கிட்டு ஒரு இருமல் வரும். ஒரு இருமல் வருது, அந்த இருமல் வருதுன்னா சளி பிடிக்க போகுது, சளி பிடிச்சா காய்ச்சல் வந்துடும், சளி பிடிக்க போது காய்ச்சல் வரப்போது ஜாக்கிரதை, சளி பிடிக்க போது காய்ச்சல் வரப்போது ஜாக்கிரதை, சளி பிடிக்க போது காய்ச்சல் ஜாக்கிரதை என்று அந்த இருமல் நம்மகிட்ட சொல்லுது. சொன்ன உடனே சரியா சரியா அறிகுறியை நாம் லேசாக கருதினால்தான். உதாரணமா ஒருவனுக்கு மார்பு வலி வரப்போகிறது என்று சொன்னாலும் மார்பு வலி தனியாக வருவதில்லை. அல்ல அந்த உலகத்தை உடம்பு அப்படித்தான் வைத்திருக்கிறார். மார்பு வலி வரப்போகிறது என்றாலும் அதற்கு சில சிம்டம்ஸ், டாக்டர் கேட்டா சொல்லும் சிம்டம்ஸ், சில சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸ் வந்தோடனே திடீர்ந்து தொண்டை அடைக்கும், இதெல்லாம் முட்டண மாறி இருக்கும். அந்த மாறி உள்ள வந்துச்சுன்னா நீ உடனே அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் நமக்கு அறிகுறிகள் வரும் பொழுது அதை நீக்குவதற்கான முயற்சி எடுக்கணும். அதை எடுத்துக்கொள்ளாமல் வியாதி முற்றி விட்டதற்கு பிறகு நீங்கள் என்னதான் தலைகள் என்றாலும் அதை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். எல்லா நோய்க்குமே அறிகுறி இருக்கிறது. எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி அதற்கு அறிகுறி இருக்கிறது. அவனுக்கு ஒரு குளிர் வந்தாலும் குளிர் கூட போகிறது என்று, உஷ்ணம் கூட போகிறது என்றாலும் உஷ்ணம் கூட போகிறது என்று, கண்ணு பார்வை குறைந்தாலும் அது வரப்போகிறது என்று எல்லாவற்றிற்கான அறிகுறி வரும் பொழுது நீ அந்த அறிகுறியை முதலாக தடுத்துட வேண்டும். மூன்றாவதாக நல்ல தூக்கம் வேண்டும். கண்ணியத்தில் பெரியவர்களே, ஷரியத் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகளில் இன்னும் ஒண்ணு, நல்ல தூங்கணும். படுத்தா அழகா தூங்கணும், நல்ல சுக ஓய்வு வேணும். பெரும்பாலும் அந்த ஓய்வு இப்ப யாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்த செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்து படுக்க போகும்போது 1:45 மணி, செல்போனை பார்த்து கொண்டு வந்து படுக்க போகுது 1:45 மணி, 1:45 மணி படுத்துட்டு காலையில் 9:45 எழுந்திருக்கிறது. ஆக இந்த தூக்கத்தை குறைப்பதனாலும் இதனாலும் மிகப்பெரிய சங்கடங்கள் ஏற்படுவது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரிஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னௌம கபல் இஷா வஸ்ஸப்ர பஅத இஷா. கரிஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னௌம கபல் இஷா வஸ்ஸப்ர பஅத இஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னால தூங்குறது வெறுப்பார்கள், இஷா தொழாம தூங்குறது வெறுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு பேசிக்கிட்டு வெறுப்பார், இஷாவுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறத வெறுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது, யாராவது ஒருத்தன் இஷா தொழாமப்படுத்தா பலா நாம தாயில் அவன் அன்னைக்கு தூக்கம் இல்லாமல் போகட்டுமாக. இஷா தொழாம ஒருத்தன் படுத்தா அன்னைக்கு அவனுக்கு தூக்கம் இல்லாமல் போகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சாங்க, நமக்கு அந்த மோட்சம் கிடைக்க போது. இஷா தொழ வேண்டியவன் இஷா தொழாவை படுத்தால் பலா நாமத்தை அன்னைக்கு ராஜ்யம் தூக்கம் 2 போயிட்டு பொம்மை தூக்கம் உடனே வர. ஆனா நல்ல முறையில நிம்மதியா தூங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்க வேண்டாம், படுத்தா குழப்பம் வந்துடும். ஃபஜ்ர் சுன்னத்து தொழுதாங்க, ஃபஜ்ர் சுன்னத்து தொழுதாங்க, பர்வு தொழுகிறதுக்கு பிலால் கூப்பிடுறதுக்காண்டி வரணும், கொஞ்சம் நேரம் கிடக்கு. ஃபஜ்ர் சுன்னத்து தொழுதுக்கு பர்வு தொழுவதற்கு முன்னால
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து தூங்குவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் உறக்க விடுவதை பார்த்தேன். சுண்ணத்துக்கும் பரதுக்கு இடையில தூங்குற தூக்கம், அந்த தூக்கம் கூட நல்ல ஆழ்ந்த தூக்கம். அந்த ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதற்கு மனிதன் கட்டாயமாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுவான். பத்ர் யுத்தத்துல 313 பேர் நிற்கிறாங்க, எதிரி 1000 பேர். என்ன நடக்க போதோ தெரியல, எல்லாமே பீதியில அப்படியே கலங்கி போயிருக்கிறாங்க. 313 பேர், எதிரி 1000 பேர். அணி வகுத்து நிக்கிறாங்க. யுத்தம் ஆரம்பிக்கிறேன். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 313 பேரு, எதிரி 1000 பேர். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் தெரியுமா? 8-11 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இது யுகர்ச்சிக்கு முன் நுஆச அம்னத்தன், இது யுகர்ச்சிக்கு முன் நுஆச அம்னத்தன். நல்லா உடனே தூக்கத்தை வச்சான். வாளுகள் உழுது தூங்கினான். தெளிவாக சொல்லி தூங்கினான். வாழு கீழே உழுந்துரும். அணிவகுத்து கொண்டு நிற்கக்கூடியவன வாழை சரியா ரெடியா வச்சுட்டு போனீங்க. ராணுவத்துவம் அப்படி இருக்கும். எல்லாருமே தூங்கினார்கள் என்று அறிவிக்கல வரும். அந்த தூக்கம் எதுக்கு? அந்த 5 நிமிஷம் தூங்குறது பாருங்க, புரட்சாயிட்டாங்க, உக்கிரமா போயிட்டாங்க. அதை அல்லாஹ் சொல்லி தர்றான். நீ யுகர்ச்சிக்கு முன் நுஆச அம்னத்தன், உங்களுக்கு நான் சிறு தூக்கத்தை நான் விட்டேன். பதில் உத்தரத்துல எதுக்கு தெரியுமா? நீங்க உறுதியாக இருக்காண்டி. தூக்கம் அவ்வளவு அமைதி. அல்லாஹ் குர்ஆன்ல 3 விஷயத்துல அமைதி சொல்லுவான். ஒமின் ஆயாத்தி அன்ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாகா லிதஸ்குனூ இலைஹா அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப் வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. 3ல அமைதி இருப்பதா சொல்லுவான். அதுல 1 மனைவியிலே அமைதி இருக்கிறது. ஒமின் ஆயாத்தி அன்ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாகா, உங்களுக்கு மனைவியை படைத்திருக்கிறோம். லிதஸ்குனூ இலைஹா, அவளால் உனக்கு அமைதி கிடைக்கிறது. அது நம்மகிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம், அது வேற விஷயம். அதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பவில்லை. மனைவியிலே உனக்கு அமைதி இருக்கிறது. 2வது, அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், இறை தியானத்திலேயும் அமைதி இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 தடவை சொல்லிப்பாரு, தன்னால தூக்கம். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிட்டே இரு, தூக்கம் தன்னால வந்து. அல்லாஹ்வுடைய விக்ரிலே உனக்கு நல்ல அமைதி இருக்கிறது. 3வது, ஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்திலே அமைதி இருக்கிறது என்று. ஆனா மனிதனுடைய அமைதி வேண்டுமானால், அந்த ஆரோக்கியம் வேண்டுமானால், நம்முடைய உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல தூக்கம் வேணும். அந்த தூக்கத்துக்கு என்ன இடையூறுகளை பார்த்து அதை நீக்கினாதான் உனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். தூக்கத்தை நீ குறைச்சால், நிம்மதி இல்லாத தூக்கம் இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு வியாதி மொத்த உருவத்துல உனக்கு வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தமாயிடும். எனவே நல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியமான 3வது விஷயம், நீ தூங்குவதை நல்ல முறையில் தூங்க வேண்டும். 4வது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, நல்லா உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வரம்பு மீறாதீர்கள். சாப்பிடும், நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, ஆனா வரம்பு மீறாதீர்கள். வயதுக்கு தக்கன உணவு, காலத்துக்கு தக்கன உணவு, பருவத்துக்கு தக்கன உணவு. வயதுக்கு தக்கன உணவு, காலத்துக்கு தக்கன உணவு, பருவத்துக்கு தக்கன உணவு. இந்த வரம்பை நீங்கள் மீறாதீர்கள். இந்த வரம்பை மீறுவீர்கள் ஆனால் வியாதி தன் வியாதியை நீங்க விலை கொடுத்து வாங்கினீங்க. உங்களுடைய வயதை விட அதிகமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளாதீர்கள். உங்க வயதுக்கு ஜீரணமாகும் என்பதை அதை மட்டும் உணர்ந்து. அதே போன்ற அளவு இவ்வளவுதான் நம்ம அளவு மாற்றி மாறலாம். மத்தியானம் சாப்பிட்டா சாயங்காலம் பசிக்கணும், அதான் சட்டம். மத்தியானம் சாப்பிட்டா சாயங்காலம் பசிக்கணும். இந்த பசிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பசி உண்டாவதுக்கான உணவு. ஆனா குழு வசரமோ சாப்பிடுங்க, குடிங்க, வரம் மீறாதீர்கள். உணவுலையும் தண்ணீர்லையும் வரம்பு மீறுவதன் காரணமாக வியாதிகள் வந்து விடுகிறது. எனவே அதிலிருந்து உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அத நம்ம பெரியார் நம்ம சொல்லிக் கொள்வாங்க. 1/2 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காய். 1/2 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காய். இப்படியாக இருப்பதுதான் நம்முடைய உடம்பு வலுவாக இருப்பதற்கு அறிகுறியாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே பக்கத்து அரசர்கள் எல்லாம் பரிசுகளை கொடுத்து விடுவார். பக்கத்து அரசர்கள் எல்லாம் பரிசுகள் ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி ஒரு பரிசு வந்து என்ன பரிசு தெரியுமா? ஒரு மருத்துவர்
ஒரு மருத்துவரை அனுப்புறாங்க, டாக்டர் அனுப்புறாங்க. டாக்டர் தான் எல்லா துறையிலையும் கைது இருந்தவர். அன்றைய காலத்துல மருத்துவம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். இப்ப நம்ம இப்போ மாதிரி 1008 ஸ்கேன் எடுத்து 1008 அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி உள்ள வைத்தியர்களே ஒரு உயர்ந்த வைத்தியர் முகௌகஸ் என்ற மன்னர் ஒரு உயர்ந்த வைத்தியரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனுப்பி வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வைத்தியரை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வேண்டாம், வைத்தியரை வேண்டாம். ஒரு நாட்டுக்கு முக்கியமான தேவையான ஒரு வைத்தியரை ஒரு அரசரே தேர்ந்தெடுத்து அனுப்புறாரு படிச்சாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பிட்டாங்க. திருப்பி என்ன சொன்னாங்க, பசிக்காம நான் சாப்பிடுறது இல்லை, பசியின் அளவில் விட சாப்பிடுறது இல்லை, அதனால எங்கள்ல யாருக்குமே வியாதி கிடையாது. ஊருலே வியாதி கிடையாது. ஒரு ஊருலே வியாதி கிடையாது. ஓரளவு சொல்லல, தனக்கு வழி இல்லை என்று நான் சொல்றேன். எங்க ஊர்ல வியாதி கிடையாது, மருத்துவர் தேவையில்லை. ரெண்டே தான், பசிக்காம சாப்பிடுவதில்லை, பசியின் அளவே தவிர நாங்கள் சாப்பிடுவதில்லை, அதனால எங்க ஊர்லயே வியாதி கிடையாது. ஊரிலே வியாதி இல்லாத அளவிற்கு அந்த பசி ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக விளக்கிட்டாங்க. கணேசருக்குரிய பெருமக்களே, இங்கு நான் சொல்ல வந்தது, முதல்ல துஆ செய்யுங்க. இரண்டாவது, அறிகுறி வரும்பொழுது அந்த அறிகுறியை எச்சரிக்கையாக பயன்படுத்திக் கொண்டு அதிலிருந்து நீங்களுக்கான சரியான வழிகளை பார்த்துக் கொள்ளுங்கள். மூணாவதாக, நல்ல தூக்கம், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்கள். நாலாவது, உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமான ஒன்று. ஐந்தாவது, சுத்தம் சுகாதா. சுத்தம் சுகாதா. கணியத்திற்குரியவர்களே, சுத்தம் சுகாதாரம். இன்றைய வைரஸ்களை தொற்றுறதுக்கு காரணம் என்னன்னா சுத்தம் சுகாதாரம் தற்போதின் காரணமாக. சுத்தம் சுகாதாரம் எல்லாம் என்ன செய்வது, வெளியில போனோம்னா ஒரு பேண்டை தூக்கி போட்டது, பேண்டை தூக்கி போட்டா உட்கார்ந்து ஒன்று இருக்க முடியாது. அதனால அந்த சரன்னு அடிச்சுட்டு வந்துடுது, சரன்னு அடிச்சு வந்துடும். நம்ம தொழிலாளர் தான், வேற விஷயம். ஆனா வெளியூருக்கு போகும்போது பேண்ட் தான் போடணும், பேண்ட் போடணும், சரன்னு அடிச்சுட்டு வந்து அடிச்சுட்டு கழுவுனியா அது காலில் விட்டுச்சா அந்த அது அசுத்தம் இல்ல. உள்ள இருந்து கிருமிகளை வெளியாக்குறது உடம்பு. உள்ள இருந்து உடம்பு கிருமிகளை 2 வகையாக வெளியாக்குறது. ஒன்று சிறுநீர் வழியாக கிருமிகளை வெளியாக்குறது, இன்னும் மனம் வழியாகவும் கிருமிகளை பூரா வெளியாகும். எல்லா உடம்பு சுத்தம் பண்ணி கிருமி வெளியாது. அந்த கிருமிய ஓமயத்திலையும் சட்டையில் மாதிரி உள்ள சில சுத்த குறவுகள், மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சுத்த குறவுகள் இருக்கிறத. நான் சென்னையிலே ஒரு 5 வருஷம் இமாமா இருந்தேன். அப்பெல்லாம் யாரும் கோச்சுக்கிற கூடாது. முஸ்லிம்களுக்கு மயிலாப்பூர் இடத்துல வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. முஸ்லிம்களுக்கு மயிலாப்பூர் ஏரியாவில் வீடு கொடுக்க மாட்டாங்க. மயிலாப்பூர் ஏரியா மண்டோடியில இமாமா இருந்தேன். அந்த பக்கம் முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா முஸ்லிம்களுக்கு சுத்தமா இருக்க மாட்டாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி சுத்தமா இருக்கும். பாத்ரூம்ல போனா ஒவ்வொரு பாத்ரூம்லயும் இவ்வளவு துணி துவைக்கணும். என்னைக்கு நாளைக்கு துவைக்கணும், நாளைக்கு துவைக்கலாம் சேர்க்கணும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதுல கிருமிகள் உருவாங்க. எவ்வளவு கிருமிகள், வியாதி, அந்த வைரஸ்கள் வருவதற்கெல்லாம் அசுத்தம் தான் காரணமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாமியர்களுடைய செய்தி அசல் சுத்தத்துக்காக உள்ளது நம்ம மாற்றம். ஆனா இவர்கள் சுத்தமாக இருப்பதில்லை. எல்லாவற்றையுமே நாம் ஆடையில சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், நமக்கு வரக்கூடிய காற்றுகள் சுத்தமான இடத்திலே நம்முடைய காற்றுகள் வர வேண்டும். சுத்தமான இடத்தில் எல்லாமே நாம் சுத்தமாக இருந்தோம். ஆனால் வியாதியை முழுமையாக நம்மால் கட்டுப்படுத்திட முடியும். அது மொத்தத்துல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய கிஃப்ட், மிகப்பெரிய கிஃப்ட் இந்த உடம்பு. இந்த உடம்புல மிக ஆச்சரியமான செய்திகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு நல்ல ஆரோக்கியம் வைக்கணுங்கிறது அண்ணாவுடைய நோக்கம். அதுக்குத்தான் அவன் செஞ்சிட்டு இருக்கான். எனவே அதை நம்ம வீணடிக்க விடக்கூடாது. நோக்காடுகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கி விடக்கூடாது. நோக்காடுகள் இருந்து முழுமையாக தப்பிக்க வேண்டும். அல்லாஹ்விட துஆசியமாக தினமும் துஆசியமாக அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.